Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Bharat Gas னுடைய Android application-ஐ மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி கேஸ் சிலிண்டரை எப்படி புக் பண்ணலாம்? அடிஷனலா இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வழங்குறாங்க? இந்த மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாரத் கேஸ்னுடைய என்னென்ன சேவைகளை ஆன்லைன்லயே பெறலாம்ங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸ்ல பாரத் கேஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். பாரத் கேஸினுடைய மொபைல் அப்ளிகேஷனான ஹலோ BPCL அப்ளிகேஷன் டிஸ்ப்ளே ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே ஓபன் பட்டனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் செலக்ட் லாங்குவேஜ். பை டிஃபால்ட்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்க தமிழ் மொழியில பயன்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா இதுல தமிழ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இல்ல இங்கிலீஷ்லயே கண்டினியூ பண்றதா இருந்தா இங்கிலீஷ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். உங்களுடைய கேஸ் ஏஜென்சில நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த அப்ளிகேஷன் பை டிஃபால்ட்டாவே கேதர் பண்ணி இதுல டிஸ்ப்ளே பண்ணும். இன்கேஸ் இதுல டிஸ்ப்ளே ஆகல அப்படின்னா ஓடிபியை நீங்க மேனுவலா இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வெரிஃபை இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டினுடைய பேஜ் ஓபன் ஆகும். செட் பாஸ்வேர்டு. இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் மினிமம் 8 கேரக்டர்ல இருக்கணும். அதனுடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியான காம்பினேஷன்ல உங்களுடைய பாஸ்வேர்ட் கண்டிப்பா இருக்கணும். சோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அகைன் சேம் பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. அடுத்து இதுல சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாப்அப் பேஜ் ஓபன் ஆகும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கேன் நவ் லாகின் டு பாரத் கேஸ். இதுல லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அகைன் பாஸ்வேர்ட் பேஜ் ஓபன் ஆகும். நீங்க எந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இதுல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாரத் கேஸ் மொபைல் அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இதுல டாப்ல பாத்தீங்கன்னா பாரத் கேஸ்னுடைய லோகோ டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே இந்த கனெக்ஷன் யாருடைய பெயர்ல இருக்கோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய கன்சூமர் ஐடி நம்பர் இதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா புக் நவ். நீங்க ரீஃபில் சிலிண்டர் புக் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா புக் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். பாரத் கேஸ் ரீஃபில் LPG 14.2 kg. அதனுடைய அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இதுல டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. அடுத்து டெலிவரி டு எந்த அட்ரஸ்க்கு இந்த சிலிண்டரை டெலிவரி பண்ணுமோ அதாவது உங்களுடைய அட்ரஸ் இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்து பேமெண்ட் மெத்தட். இந்த ரீஃபில் சிலிண்டருக்கான பேமெண்ட்டை நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI ID, வேலட் இந்த மாதிரியான ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க பேமெண்ட் பண்ணலாம். இல்ல சிலிண்டரை உங்களுடைய வீட்டுக்கு டெலிவரி பண்ணும்போது கேஷ் ஆன் டெலிவரி நீங்க கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனான கேஷ் ஆன் டெலிவரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி புக் பண்ணலாம். ஒன்ஸ் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி கொடுப்பாங்க. அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை உங்களுடைய வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா யுவர் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுடைய கேஸ் ஏஜென்சியோட நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் இதுல டிஸ்ப்ளே ஆகும். இன்கேஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்க விரும்பும் பட்சத்துல எப்ப வேணா சேஞ்ச் பண்ணலாம். அதற்கு அடுத்து LPG லீக்கேஜ் சம்பந்தமான எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் கொடுத்திருப்பாங்க. கேஸ் சம்பந்தமான ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து இதுல சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல ரைட் சைடு பாத்தீங்கன்னா கிரியேட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். ரிக்வெஸ்ட் ஃபார் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். நீங்க மெக்கானிக் சர்வீஸை பெற விரும்புறீங்க அப்படின்னா இந்த மெக்கானிக் சர்வீஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.
இல்ல உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அப்டேட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பழைய நம்பரை சேஞ்ச் பண்ணி புதிய நம்பரா இந்த கேஸ் கனெக்ஷன்ல எந்த நம்பரை அப்டேட் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பரை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் சேஞ்ச். உங்களுடைய கேஸ் ஏஜென்சியை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க விரும்பும் பட்சத்துல எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதுல அப்டேட் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகுது. உங்களுடைய பழைய நம்பரை சேஞ்ச் பண்ணி புதிய நம்பரை நீங்க அப்டேட் பண்ண விரும்பும் பட்சத்துல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய புதிய நம்பரை இதில் என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய நம்பர் கேஸ் ஏஜென்சில அப்டேட் ஆயிரும். அடுத்தடுத்து ஃபியூச்சர் கரஸ்பாண்டன்ஸ் எல்லாமே உங்களுடைய புதிய நம்பர்ல அப்டேட் ஆகும். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் புக் நவ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை நீங்க புக் பண்ணலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை நீங்க எந்தெந்த டேட்ல புக் பண்ணீங்க, ஒன்ஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த டேட்ல இந்த சிலிண்டர் உங்களுக்கு டெலிவரி ஆச்சு, அதனுடைய பேமெண்ட் எவ்வளவு, பேமெண்ட் டைப் நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்களா இல்ல கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணீங்களா, இந்த மாதிரியான டீடைல்ஸா இந்த ஆப்ஷன் வழியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணியிருந்தாலும் இதுல கேன்சல் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து 3 டாட் மோர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இந்த கேஸ் கனெக்ஷன் யாருடைய பெயர்ல இருக்குதோ அவங்களுடைய நேம் இதுல டிஸ்ப்ளே ஆகும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கஸ்டமருடைய பேசிக் இன்ஃபர்மேஷனான அவங்களுடைய நேம், கன்சியூமர் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ் இந்த மாதிரியான டீடைல்ஸ் இதுல டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ், கேஸ் ஏஜென்சியோட நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ் இதுல கொடுத்திருப்பாங்க. அதற்கு அடுத்து கீழே பாத்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு. இந்த அப்ளிகேஷனுடைய பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கான புதிய பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த எடிட் பட்டனை பயன்படுத்தி நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஒன்லி மொபைல் நம்பர் மட்டும் தான் நீங்க எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அதர் டீடைல்ஸ் நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதுல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய நம்பர் அப்டேட் ஆயிரும். சோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தியும் உங்களுடைய புதிய நம்பரை நீங்க அப்டேட் பண்ணலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து செலக்ட் லாங்குவேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லாங்குவேஜ் நீங்க மாற்ற விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கேஸ் கனெக்ஷன் சம்பந்தமான சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை இதுல கொடுத்திருப்பாங்க. இன்கேஸ் நீங்க தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லயே கொடுத்திருப்பாங்க. சோ இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பேமெண்ட் ஹிஸ்டரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க பேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எப்பப்ப பேமெண்ட் பண்ணீங்களோ அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே இதுல டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய பேமெண்ட்கான ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் FAQ frequently asked questions இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கேஸ் கனெக்ஷன் சம்பந்தமான பேசிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுல கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் இதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கான பேசிக் சந்தேகங்கள் கிளியர் ஆயிரும். இன்கேஸ் இதை தமிழ் லாங்குவேஜ்ல படிக்க விரும்புறீங்க அப்படின்னா செலக்ட் லாங்குவேஜ்ல தமிழ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த FAQ ஆப்ஷனை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி பேசிக்கான சந்தேகங்களை தமிழ் லாங்குவேஜ்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ நீங்களும் பாரத் கேஸினுடைய வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கான ரீஃபில் சிலிண்டரை நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.